எனக்கு வலியாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது, என்னை முடக்கிறாங்க, என்னை கிள்ளி வைக்கிறாங்க, என்னை அமுக்குறாங்க அப்படின்னு தன் பிரச்சனையை தான் பேசுகிறார் ஒழிய தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து வந்தது. இன்னைக்கு கூட என்ன சொல்கிறார், கரூர் பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, என் மேலே பழைய தூக்கி போட்டீங்களா அப்படிங்கிறாரு. ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம்னு வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க, லேட்டாக வந்துட்டாருன்னு. போலீஸ் கொடுத்த டைமில் நாங்கள் இருந்தேன். இப்போ அந்த அந்த சம்பவத்திற்கு குறைந்தபட்சம் நானும் ஒரு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமாயிட்டேன் அப்படின்னு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை கூட, மன்னிப்பு கேட்குறவன் தான் மனுஷன். அடிப்படையில் 41 உயிர் போயிருக்கு. 41 உயிர் யார் போச்சு? உன்னை பார்க்க வந்து உயிர் போயிருக்கு. நீங்கள் அவங்க மனைவியை டிக்கெட் பண்ணணும், கார்னர் பண்ணணும், அவங்கள காயப்படுத்தணும்னு ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டு பொக்கையை வாங்கி போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு திமுக ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க சார் அனுப்பிச்சு விட்டாங்க. அது கொள்கை அறிவிக்கிற அன்றைக்கி பேசினது தான். அதோட சரி. இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பிரச்சனை இருக்குது. டீலிமிட்டேஷன் பிரச்சனையில் நீ பேசியிருக்கணும். FCR மேட்டரில் உங்கள் கோவத்தை திமுகவுக்கு காட்டுற அதே கோவத்தை பாதியாவது நீ பாஜக காமிச்சிருக்கியா? யார் உங்களை எதிர்த்தா? மற்றும் சிலர் வாய் தரும் சொல்லு, தைரியமான ஆள்லாம் சொல்லு, பாஜகன்னு சொல்லுவோம். 2 தொகுதியில் நிற்கிறது பயம். எடப்பாடி அந்த தொகுதியில் நிற்கிறாரா, அவர் சமூக வாக்கு அங்கே இருக்குது, தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றுட்டு இருக்காரு நிற்கிறாரு. நீ என்ன மாற்று சக்தி? நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அநேகமா இந்த காணொலி வெளியாகிற நேரம் பிரச்சாரம் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நம்ம பேட்டி எடுக்கிற நேரமே பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் தமிழகத்தில் திரும்ப ஒரு அமைதி அலை, எல்லா பக்கமும் மைக் செட்டு கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அமைதி அலை ஆரம்பிச்சிருக்கும். கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகள், அவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓவராலா எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டை இந்த முறை 3 முனை போட்டி, 3 முனை போட்டினா கூட 5 முனைன்னு கூட சொல்லலாம். ஆனால் களத்தில் ஓரளவுக்கு ஃபைட்டாக இருக்கக்கூடியது 3 முனை போட்டி. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, இஸ்லாமிய அமைப்புகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க. இவங்களுடைய கொள்கை மதசார்பற்ற கூட்டணி. தமிழ்நாட்டில் அனைவரும் சமம், சாதி மத பேதங்கள் கிடையாது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், ஒரு திராவிட மாடல் அப்படின்னு ஒரு மாடலை சொல்கிறாங்க. அந்த மாடலினுடைய அரசாங்கத்தை 5 வருஷம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த மாடலில் உள்ள 5 வருஷம் அரசாங்கத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. போராட்டங்களில் தாங்கள் செய்த 5 வருடத்தில் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. இத்தனை கோடி மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கிறோம், கல்வியில் இத்தனை தடவை வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், பொருளாதாரத்தை 4%லேருந்து 11% உயர்த்தியிருக்கிறோம், வேலை வாய்ப்புகளை உயர்த்தியிருக்கிறோம், வெளிநாட்டு முதலீடு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வரைக்கும் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி மகளிருக்கான உரிமை தொகை, மகளிர் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பல புதுமையான திட்டங்களை பண்ணியிருக்கோம். முதல்ல இந்த மகளிருக்கான உரிமை தொகைங்கிற ஒரு திட்டத்தை 2021 இந்தியாவிலே முதல் முறையாக திமுக தான் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு அதை எதிர்த்தவர்கள், அதை ஏளனம் பண்ணவங்க, நடக்காதுன்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி அதை காப்பி அடித்து வேறு மாநிலங்களில் கொடுத்துட்டு இருக்காங்க. பாஜக இலவசத்தை எதிர்த்த பாஜக இன்றைக்கி ஆதரித்து நாங்கள் 2000 ரூபா தர்றோம், 3000 ரூபா தர்றோம், அந்த மாதிரி பாஜக அதை எடுத்து கொண்டு போயிடுச்சு. அப்போ அது உரிமை தொகைங்கிறது இது இலவசமோ மக்களை தன்வசப்படுத்துறதுக்கான ஸ்கீம் கிடையாது. இது பெரும்பாலான குடும்ப பெண்களுக்கான ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். என் கையில் மாதம் 1000 ரூபா வருது, வருஷத்துக்கு 12,000, என் அக்கௌண்ட்டில் 12,000 ரூபா இருக்கியா, என்னை யார் என்ன செய்ய முடியும், நினச்சது வாங்கலாம், நினச்சது போகலாம், தன் வீட்டுக்கு வரக்கூடிய பேரம்பேத்திக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை ஒன்று பண்ணக்கூடிய விஷயம். அப்புறம் பெண்களுக்கான பேருந்து பயணம்ங்கிறது ஒரு சிறு விவசாயம் பண்ணக்கூடியவர்கள், சின்ன சின்ன பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய பயன் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். உதாரணத்துக்கு சென்னை போன்ற இடத்துல, அது காசிமேடு மாதிரியான இடங்களில் மீன்கள் எடுத்து விற்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த பஸ் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 இடத்துல 3 இடத்துல ஏறி இறங்கிப்பாங்க. பஸ் ஃபேரே அவங்களுக்கு ஏகப்பட்ட காசு 1000 ரூபா, மாதத்துக்கு ஒரு 4000 5000. அது அவங்களுக்கு ஒரு மிச்சம். அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் என்கரேஜ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, மைக்ரோ லெவல் எக்கானமிக் டெவலப் ஆகும். இப்போ சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடிய மீனை கொண்டு விற்கிறாங்க, பழத்தை கொண்டு விற்கிறாங்க, பூ விற்கிறாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு எடுத்து ஏரியாவில் விற்பாங்க, இன்னொரு பஸ்ஸில் ஏறி இன்னொரு இடத்துல வைப்பாங்க. இந்த பணங்கள்லாம் என்னென்னா அந்த பகுதியிலே போகும். நம்ம போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஆன்லைன்லேயோ வாங்குறதை காட்டிலும் இந்த மாதிரியான வியாபாரம் நடக்கிறப்ப என்னன்னா ஒரு சைக்கிளிங் நடக்கும். அப்போ அந்த சர்க்கிள்குள்ளே பணம் ரொட்டேஷன் ஆகும். அந்த வியாபாரிகளுக்கான ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உள்ளுக்குள்ளே, அது பஸ் ஃப்ரீன்னு நம்ம வெளியில் சொன்னாலும் கூட இதுக்குள்ளே இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டில் 5 வருஷமாக சாதி மத கலவரங்கள் கிடையாது, அனைத்து சமூக மக்களும் இங்கே ஈக்குவலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் இங்கே சுதந்திரமாக இருக்கிறாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். வடநாடை போல கிடையாது.
பெண்களில் வந்து நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வேலைக்கு போகலாம், நினச்ச நேரத்துக்கு வரலாம், நினைச்ச உடையை உடுத்தலாம், நினைச்ச உணவை உண்ணலாம், நினைச்ச கடவுளை வணங்கலாம், நினைச்ச பண்டிகைகளை கொண்டாடலாம். இது வட மாநிலங்களில் கிடையாது. இது தென் மாநிலங்களே சில மாநிலங்களில் கிடையாது. தமிழ்நாட்டில் அப்படி இருக்குது. ரெண்டாவது, ஆண் பெண் பாகுபாடு இங்கே கிடையாது. டீ கடையில் பார்க்குறோம், ஹோட்டலில் பார்க்குறோம், தேட்டரில் பார்க்குறோம். பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க, பஸ்ஸு ஓட்டுறாங்க, ஸ்விக்கி சொமோட்டோ ஓட்டுறாங்க. அப்போ ஆண் பெண் பார்ஷியாலிட்டி கிடையாது. இவங்க எல்லாம் சொல்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு தப்பான விஷயத்தை சொன்னால், ஒரு பெண் பாதுகாப்பு இல்லைன்னா அவங்க எப்படி வந்து டோர் டெலிவரி பண்ணுறதுக்கான இந்த மாதிரியான வேலையை செய்வாங்க? இன்றைக்கி இந்தியாவிலே பெண்கள் அதிகம் உயர்கல்வி கற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து படிக்க வருவாங்க? இன்றைக்கி அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய முதல் சேஃபஸ்ட் சிட்டி இந்தியா வந்து சென்னை தான். இது நம்ம சொல்லலை, மத்திய அரசு தரக்கூடிய புள்ளி விவரங்கள்ல இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். நாங்கள் இத்தனை விதமான விஷயங்கள் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் 2 மத கலவரங்களை நடத்துவதற்காக பாஜக மிகப்பெரிய திட்டத்தை தீட்டினாங்க. ஒன்று திருப்பரங்குன்றம், இன்னொன்று மைக்கேல்பட்டி. மைக்கேல்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இறந்து போகிறாங்க. அந்த பெண்ணை மதமாற்றம் செய்வதற்காகத்தான் நெருக்கடி கொடுத்தாங்க. அதனால தான் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னாங்க. திருப்பரங்குன்றத்தில் வச்சு அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு அதை முறியடித்தாங்க. தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்த விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வி பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்தவரே தமிழ்நாடு அரசாங்கமே ஒருத்தரை துணைவேந்தரை நியமிக்கலாம் அப்படின்றதான் காலகாலமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆளுநர் வந்து அப்புறம் என்ன செஞ்சார், நான் தான் நியமிப்பேன் அப்படின்னு. அது வந்து உரிமையில் சார்ந்த விஷயம். தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களில் ஒரு தமிழரை ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராக போட்டால் தான் இந்த மாநிலத்தினுடைய நல்லது கெட்டது அவருக்கு தெரியும். இப்போ ஏற்கனவே போன அதிமுக ஆட்சி காலத்தில் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூரப்பாவை தூக்கி போட்டாங்க இங்கே. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ இது ஒரு பிரச்சனையாக போச்சு. இவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்துக்கு வரைக்கும் வாதாடி அது ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நீ எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து துணைவேந்தரை நியமிக்கலாம் ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமை வாங்கிட்டு வந்திருக்காங்க. டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு, ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்களுக்கான அந்த உரிமைகளை பறி போயிடும். ஒரு 2ஆம் தக்க குடிமக்களாக தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்ந்துருவாங்க. அவருடைய குரல் அங்கே எடுபடாது நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை வரப்போ முதலில் கையை தூக்கி முதலில் ஒரு போராட்டத்தை நடத்தி இது வந்து திமுக அதை அகில இந்திய அளவில் கொண்டு போகிறாங்க. அகில இந்திய அளவில் கொண்டு போனது மாத்திரம் இல்லாமல் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியிடம் அதை எதிர்த்து வாக்களித்தாங்க. இன்னைக்கு அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய யூபியில் இருக்கக்கூடிய யூபிக்கு தான் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகும். ஆனால் யூபியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் இதற்கு ஆதரவாக நமக்கு வாக்களித்தார். அது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தோடு அவங்க நெருக்கமாக இருக்கிறாங்க, ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒரு தென் மாநிலம் வஞ்சிக்கப்படுது, ஏன் எங்கள் மாநிலத்துக்கு அதிகமாக வருது நான் வாக்களிக்க மாட்டேன்னு சொல்லலாம்ல. 37 எம்பி வச்சிருக்காரு. அப்போ தமிழ்நாடு சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வர்றப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டணியோடு இருந்து அதை முறியடிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. இந்த பக்கம் அப்படியே இன்னொரு பக்கம் வாங்க, என்டிஏ கவர்மெண்ட்டில் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். எதுக்காக அந்த கூட்டணியில் பாஜகவோடு அதிமுக சேர்ந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அவங்களும் சொல்ல மாட்டேங்க. அங்கிருந்து வரக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்டிஏ கவர்மெண்ட், என்டிஏ சர்க்கார், கூட்டணி சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார், என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை காமித்து நாங்கள் இங்கே ரூல் பண்ண போகிறோங்கிற சொல்கிறாங்க, நாங்கள் அவங்களை வழிநடத்த போகிறோங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி இருக்கக்கூடிய 2 கட்சியிலும் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா ஒரு பையன் கட்சியாக இருக்கார், பையன் ஒரு கட்சியாக இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அங்கே ஒரு பிரிவாக பாஜக கூட வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அதிமுகவில் பார்த்தா பெண்கள் ஓட்டு கிடையாது, இளைஞர்கள் ஓட்டு கிடையாது, சிறுபான்மையின் ஓட்டு கிடையாது, தலித் இளைஞர்கள் ஓட்டு கிடையாது, புதிய இளைஞர்கள் ஓட்டு கிடையாது, புதிய தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்குகளும் கிடையாது. அங்கே அந்த கூட்டணி அப்படி இருக்குது. ஆனால் அவர்கள் இடம் சொல்லி ஓட்டு கேட்குறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் செய்த ஊழலெல்லாம் கண்டுபிடிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா என்ன பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம். அவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, நாங்கள் 2000 ரூபா கொடுக்க போகிறோம். அவர் 4 சிலிண்டர் கொடுக்குறாரு, நாங்கள் 6 சிலிண்டர் கொடுக்குறாங்க. அப்போ இந்த பக்கம் கூட்டணியை பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு கூட்டணியை வச்சுட்டு நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு கேட்குறாங்க. இன்னொருத்தர் புதுசாக வர்றாரு, இவர் மாற்றம், நான் வந்து ஒரு புதிய கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த புதிய மாற்றத்திற்கான எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்கிறார். இப்போ நீங்கள் அவர் 2000 ரூபா கொடுக்குறேன், நான் 2500 ரூபா கொடுக்குறேன், அவர் 8 லிட்டர் டீசல் கொடுக்குறாங்க, நான் 10 லிட்டர் டீசல் கொடுக்குறேன். இவர் மாற்றம் கிடையாது, இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறார். சரி, இது வரைக்கும் 50 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் பல தேர்தல் வந்திருக்கு. தமிழ்நாடு பல விஷயங்களே இன்றைக்கி முன்னேறிய மண்டலமாக இருக்குது. அது அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுகனா அந்த அம்மா இருக்கிற அதிமுக. அப்போ இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா இதை விட பெட்டராக ஏதாவது செய்ய போகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தா அவர்கிட்ட எந்த விதமான திட்டமுமே இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லைங்க சார். ஏன்னா இப்ப சமீபத்துல கடைசி அவருடைய தேர்தல் பரப்புரையை பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட ரொம்ப எழுச்சி மிகு உரையா தான் எல்லாரும் பாக்குறாங்க, தாவேக்காவினர் பாக்குறாங்க. குறிப்பா என்னன்னா, இந்த ஒரு முறை என் பேச்சை கேளுங்க, இனி 5 வருஷத்துக்கு நான் உங்க பேச்சை கேட்கிறேன், இந்த மாதிரி நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், ஓட்டு போடுங்க. எவ்வளவு எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க, சில பேர் காலில் விழுகிறாங்க, தோசை போடுறாங்க, புரோட்டா போடுறாங்க,
ஒரு சாதாரண ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருந்தால் கூட அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. எனக்கு வாக்களித்து இந்த முறையில் இந்த தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனீங்கன்னா அந்த தொகுதியில் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், என்ன இதெல்லாம் செய்யறதுக்கான சாத்தியம் இருக்குன்றாரு. ஒரு தமிழ்நாட்டை ஆளப்போறேன்னு சொல்லக்கூடிய விஜய்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றாரா? திமுக கிட்ட இருந்து மாநிலத்தை காப்பாத்துவேன், திமுக கிட்ட இருந்து பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நல்ல தலைசிறந்த மாநிலமா எப்படி உருவாக்க போறீங்க? அதுக்கான என்ன திட்டம் இருக்கு உங்கள்ட்ட? பொருளாதார திட்டம் என்ன, கல்வி திட்டம் என்ன, வேலைவாய்ப்பு திட்டம் என்ன? சரி, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை வந்துச்சு இப்போ சமீபத்தில் தேர்தல் நேரத்தில் டீலிமிட்டேஷன், அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? விசிலில் கோடம் போட சொன்னீங்கல்ல, எல்லா வீட்டுக்கும் நோ டீலிமிட்டேஷன் கோடம் போட சொல்லிருக்கலாம்ல. களத்தில் எங்க இருக்கணும்ல, மக்கள் பிரச்சனை பேசியிருக்கணும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனை அது. ஒட்டுமொத்தமாக நமக்கான அங்கீகாரமே போயிருக்கோம். நம்மளுடைய குரல் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்காமல் போயிருக்கோம். நம்ம இல்லாமே ஒரு ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்கோம். நம்ம உரிமைகள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதிமுக விட்டுருங்க, மற்ற எல்லா கட்சிகளும் எதிர்த்தாங்க, போராட்ட காலத்துக்கு போனாங்க, நாடாளுமன்றத்துக்கு போனாங்க, அதை முறியடிச்சாங்க. இவர் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு அதை பற்றி வாயே திறக்கல. எனக்கு வலியாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது, என்னை முடக்கிறாங்க, என்னை கிள்ளி வைக்கிறாங்க, என்னை அமுக்குறாங்க அப்படின்னு தன் பிரச்சனையை தான் பேசுகிறார். உடைய தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து வந்தது, அதை நோக்கி பேசியிருக்கணுமா இல்லையா? இந்த விஜய், உங்கள் விஜய், நான் இருக்கிறேன், உங்களை விட மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் விட மாட்டேன், டீலிமிட்டேஷனில் நான் போய் நிற்பேன், பேசியிருக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு அறிக்கையை பட்டும் போடாமல் கொடுத்துட்டு முழுவதுமாக கடைசி நேர பிரச்சாரத்தில் கூட என்னைய வந்து முடக்க பார்க்குறாங்க. ஏன்னா விட மாட்டேன், நான் உங்கள் சோத்தில் மண்ணல்லியாக போட்டேன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனே இன்னைக்கு வரைக்கும் தெரியல. தனிப்பட்ட பிரச்சனையை பொது வெளியில் வந்து பேசிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனுக்கு குதிச்சிருக்க வேண்டாமா? உங்கள் நாட்டுக்காரம்லாம் துடிச்சிருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டின் உரிமை போகுது, நான் அந்த விஜய் விட மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு அதை பேசியிருக்கிறாரா? எதுக்கு பேசுறாரு? என்னைய போட்டு முறக்குறாங்க, என்னைய போட்டு அமுக்குறாங்க, எனக்கு உடம்பெல்லாம் வலி, மக்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்றதே ஒரு பெரிய மனக்குமுறல். எங்கெங்க மக்கள் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க? இந்த தேர்தல் நேரத்தில் எத்தனை நிகழ்ச்சி அவர் கேன்சல் பண்றாரு? தேர்தல் நேரத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகும் அவர் கேன்சல் பண்றாரு. இவர் என்னன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கடலூர்ல இன்னைக்கு வரைக்கும் போல, அனுமதி கொடுக்கப்பட்டும் ரத்து பண்ணப்பட்டிருக்குது. அப்புறம் பல ஊர்களில் சொல்லலாம், ஒரு நாளைக்கு போறாருன்னா ரெஸ்ட் எடுக்கிறாரு, அப்புறம் ஒரு நாளைக்கு வர்றாரு, கையை காட்டுறாரு, பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்காரு ஒரு அரசாங்கம்னா? எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு மத்திய அரசு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை குறிவைத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு FCRIன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, கிறிஸ்தவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அவங்க அச்சத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி ஏன் பேசலை? ஏன் அதை பற்றி ஏன் நாடிதெல்லாம் துடிச்சிருக்க வேண்டாமா? நீங்கள் போராட்ட கடத்தில் கூச்சிருக்க வேண்டாமா? எந்த பேச்சிலையாவது விஜய் மாநிலம் உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நாடிதெல்லாம் துடிச்சிருக்கா? அவருக்கு ஆக்ரோஷமாக பேசியிருக்காருல்ல. தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு ஏதோ ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாரா? எதுக்குமே பேசியிருக்க மாட்டேன். தன் பிரச்சனைக்கு தான் பேசுகிறார். என்னைய முடக்க பார்க்குறாங்க, என்னைய வந்து கார்னர் பண்ணுறாங்க, என்னைய ஏன் இது பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு தன் பிரச்சனையை தான் பேசுகிறார். இன்னைக்கு கூட என்ன சொல்கிறார்? கரூர் பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, என் மேலே பழைய தூக்கி போட்டீங்களா அப்படிங்கிறாரு. ஆமா சார், போலீஸ் சொல்ல டைமுக்கு தான் நான் வந்தேன், நான் லேட்டா வந்தேன், ஏன் போய் பிரச்சாரம் பண்றாங்க திமுகன்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட டைம், நீங்கள் வந்து கரூருக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கணும், எத்தனை மணிக்கு வந்தீங்க? கரூருக்கு உங்களை எத்தனை மணிக்கு வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? சரி, லைட், நீங்கள் வர்றது தாமதமாகுது. குறைந்தபட்சம் அந்த பகுதியில் இவர் வர்றதுக்கு 2 மணி நேரம் தாமதமாகும், அனௌன்ஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? சரி, குறைந்தபட்சம் அவங்க நிர்வாகிகளை விட்டு அங்கே காத்திருக்கிறவங்களுக்கு முதலுதவிகள் ஏதாவது பண்ணியிருக்கணுமா இல்லையா? டீ கொடுத்தோம், காஃபி கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தோம், ஏதாவது பண்ணியிருக்கணுமா இல்லையா? தாமதமாக கூட்ட நெரிசலில் நீங்கள் வர்றீங்க. அப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? குறைந்தபட்சம் செய்தியாக சொன்னீங்களா? அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் என்ன சொல்கிறாங்க? கூட்டம் கட்டுக்கணக்காமல் இருக்குது, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பேசுகின்றாங்க. போலீஸ் தடுத்தும் நீங்கள் உள்ளே போகிறீங்க. இது யாருடைய குறை? இப்போ அந்த சம்பவத்திற்கு குறைந்தபட்சம் நானும் ஒரு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமாயிட்டேன் அப்படின்னு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை கூட, மன்னிப்பு கேட்குறவன் தான் மனுஷன். அடிப்படையில் 41 உயிர் போயிருக்கு. 41 உயிர் யார் போச்சு? உன்னை பார்க்க வந்து உயிர் போயிருக்கு. இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டுக்காரா? இவர்கள் மனுஷனா? குறைந்தபட்சம் நான் தார்மீகமாக என் தெரிஞ்சோ தெரியாமல் நடந்து போச்சுங்க, அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேங்க, மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை விஜய் வாயிலிருந்து இது வரைக்கும் வரல. அதுக்கு நான் காரணமே இல்லைங்கிறார். என்ன பார்க்க இப்போ நம்ம ரோட்டில் போகிற ஒருத்தர் மேலே இடிச்சிட்டா கூட யார் இடிச்சான்னு தெரியாது, சாரின்னு கேட்குறோமா இல்லையா? அவனே வந்து இடிச்சிட்டு போகிறான். நம்ம அடித்தா முதல்ல சாரிங்கன்னு கேட்போம். அதான் பேசிக்கான மனிதாபிமானத்தினுடைய பண்பு. உன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிருக்கான், இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நான் காரணமே இல்லை அப்படின்னு நீ உனக்கு புனித தன்மைப்படுத்திட்டு இருக்கேன்னா எந்த மாதிரியான மனநிலையில் விஜய் இருக்கிறாரு?
குறைந்தபட்ச ஒரு மன்னிப்பு கூட கேட்க மனதில்லாத ஒரு நபராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கல்லஞ்சக்காரராக விஜய் இருப்பார். சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா வீட்டில் இருக்க பெண்ணை பாதுகாப்பு கொடுக்க முடியலையே. அது அவரோட பர்சனல் சொல்லிட்டாரு. என்ன பர்சனல்? பர்சனல். அது திமுகவுடைய சதி. எது நேற்று எஸ்ஐசி பேட்டி கொடுத்துருக்காரு, நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். ஆமாம், கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனை 7-8 வருஷமா போயிட்டு இருக்காரு. 7 வருஷமா திமுக அப்போ கட்சியே ஆரம்பிக்கலப்ப அது திமுக சதியா? சரி, அந்த நடிகையோட ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நிகழ்ச்சிக்கு வந்தாரு, அது திமுக சதியா? திமுக 2 பேத்துக்கும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து காரில் கல்யாணத்துக்கு போய்ட்டு பொக்கே வாங்கி கொடுத்து அமிச்சிச்சா? நீங்கள் அவங்க மனைவியை டிக்கெட் பண்ணணும், கார்னர் பண்ணணும், அவங்கள காயப்படுத்தணும்னு ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டு பொக்கே வாங்கி போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு திமுக ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க சார் அமுச்சு விட்டாங்க. ஏங்க கேப்பையில நெய் இல்லாம இப்ப வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அதுல ஏதோ சதி இருக்குதானே? பல முறை அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. எப்படியாவது கடைசி நிமிடம் வரை சேர்ந்துடணும்னு முயற்சி பண்ணாங்க, முடியல. அவங்க தான் சொல்றாங்க ரொம்ப தெளிவா, அந்த போட்டோ எடுத்து போடுறாங்க சோசியல் மீடியாவில். எங்களை பார்க்க எங்களுக்கு வருத்தச்சலா இருக்கு. 27 வருஷம் வாழ்ந்த மனைவி இன்னொரு கணவர் வந்து இன்னொரு பெண்ணோட சுத்திட்டு இருக்காரு. அதை போட்டோ எடுத்து போட்டு எனக்கு வயசுக்கு வந்து பொண்ணு இருக்கு, வயசுக்கு வந்து பையன் இருக்கு, அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், உங்க அப்பா இப்படி போயிட்டு இருக்கான்னு கேட்க மாட்டாங்களா? எல்லாத்தையுமே நியாயப்படுத்துற மாதிரி பேசுறது என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் தான் வாழ்றோமா? அசிங்கமா இருக்குது. நியாயப்படுத்தி பேசுறவங்கள பார்க்குறப்ப எனக்கு கோபம் தான் வருது. நீங்க யார் வேணாலும் வாழ்க்கை எடுத்துட்டு போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா அது முறைப்படி லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டு பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அவர் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல தமிழகத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு மக்களுக்கான ஒரு உண்மையான ஒரு சேவகனா இருப்பேன்னு சொன்னாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் திமுகவையும் சரி பாஜகவையும் சரி ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதுல நான் ஏதாவது பின்வாங்கி இருக்கேன், இதுலயுமே நான் பின்வாங்கவே இல்லை. ஏன் இவ்வளவு பேரை வன்மத்தை கக்கணும்? எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆளை எதிர்க்கிறாங்க. பாஜகவை அவர் என்ன எதிர்த்திருக்கிறார்? எஃப்சிஆர் நிலைப்பாடுல அவனுடைய நிலைப்பாடு என்ன? இதுவரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பிச்சு பாஜகவை எதிர்த்து ஒரே ஒரு போராட்டம் நடத்திருக்காரா தமிழ்நாட்டில்? ஒரே ஒரு அறச்சொல் பேசியிருக்கிறாரா? ஒரே ஒரு அறச்சீட்டம் நடத்திருக்கிறாரா? ஒரே ஒரு மேடையிலையாவது பாஜக என் கொள்கை பாஜக, இந்த விஜய் தமிழ்நாட்டில் விட மாட்டேன் அவர் பேசியிருக்கிறார். ஆரம்பத்தில் பாஜகவை நோக்கி பேசல, திமுகவை நோக்கி தான் பேசுவார். அதுக்கு கொள்கை அறிவிக்கிற அன்னைக்கு பேசினதுதான், அதோட சரி. இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பிரச்சனை இருக்கு. டீலிமிட்டேஷன் பிரச்சனையில் நீ பேசியிருக்கணும். எஃப்சிஆர் மேட்டரில் உங்கள் கோவத்தை திமுகவுக்கு காட்டுற அதே கோவத்தை பாதியாவது நீ பாஜக காமிச்சிருக்கிறியா? இப்போ யார் பி டீம், யாருடைய ஸ்கிரிப்டில் செயல்படுற? எப்படி உங்களுக்கு கேட்டப்பெல்லாம் பெர்மிஷன் கிடைக்குது சேட்டல் ஃபிளைட்டில் போகிறதுக்கு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 50 வருஷம் அரசியல் இருக்கிறாரு, துணை முதலமைச்சர், மேயர், அமைச்சர், பல பொறுப்புகள் இருக்கார். அவர் கமர்ஷியல் ஃபிளைட்டில் தான் போகிறார், மக்களோட தான் போகிறார். தமிழ்நாட்டினுடைய 5 வருஷம் ஆட்சி நடத்தி முடித்த முதலமைச்சர் மக்களோட ஃப்ளைட்டில் போறார் பல ஊர்களுக்கு பிரச்சாரத்துக்கு. இவர் கேட்டோடனே பெர்மிஷன் கிடைக்குது, ஏர்போர்ட்டில் அலாட் பண்ணுறதுக்கு அலாட் கிடைக்குது, உடனே ஃப்ளைட்டில் போகிறாரு, இறங்குறாரு. எப்படி? கெரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், கெரியர் ஒரு ஏர்போர்ட்டு கிளியரன்ஸ் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அப்போ எப்படி ஒரு கிளியராக கிடைக்குது? இவர் கேட்டவுடனே ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இவர் யார்? அமைச்சரா, எம்பியா, எம்எல்ஏவா, முதலமைச்சராக, முன்னாள் முதலமைச்சரா, இன்னாள் முதலமைச்சரா? 2 வருஷமா நடிகராக இருந்தவருக்கு கேட்டவனே எப்படி ஓய்வு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? மத்திய அரசினுடைய ஆயுதம் ஏந்திய ராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பு எப்படி கிடைக்குது? 13 பேர் அவருக்கு பாதுகாப்பு இருக்குன்றாங்க. காலையில் 6 பேர், நைட்டு 6 பேர். அரசாங்கம் மத்திய அரசினுடைய பணம், அந்த மாதிரி வரி பணத்தில் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. இவர் என்ன தியாகியா? இல்லை மக்கள் போராட்டத்தில் களத்தில் இருந்துட்டு அவருக்கு உயிர் இது இருக்கா, அச்சுறுத்தல் இருக்கா? இன்னொன்று சொல்கிறார் போராட்டத்துலாம், 33 வருஷமாக நான் வந்து மக்களாக சேவை பண்ணியிருக்கேன். 33 வருஷமா நீங்கள் ஏதாவது கொரோனா காலத்தில் பார்த்துருக்கீங்களா? போராட்ட காலத்தில் மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ண ஓடி இருக்காரா? அனாதை படம் தூக்கி அடக்கியிருக்கிறாரா? சென்னையில் பெருமழை வெள்ளம் வந்துச்சு, அந்த நேரத்தில் காலத்தில் இருந்துக்கிறாரா? எங்கேயாவது அவர் பார்த்துருக்கீங்களா? 33 வருஷமா திரையில் பார்த்துருக்கீங்க. 33 வருஷம் திரையில் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை புரோட்டான்னு பாடிக்கிட்டு இருந்தார். பாட்டில் உடைக்கவா, சாம்பியன் உடைக்கிறான். தன்னுடைய படத்துலையாவது சமூக கருத்துக்களை பேசியிருக்காரா விஜய்? எதுவுமே பேசுனதில்ல. ஓட்டுப்பட வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் படத்துல வந்து வந்தது தானே. அதெல்லாம் இல்ல ஓட்டு போட வர்றதுன்னா இப்போ இதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியாவுக்கு போனாங்க. அது என்ன பண்ணுவீங்க? மலேசியா ஆடியோ லான்ச் நடந்துச்சு. இந்த கேள்வி நான் முன் வச்சதுக்கு காரணமே சோஷியல் மீடியால அவ்வளவு பேச்சு. சோஷியல் மீடியாவில் வருங்க, எல்லாம் பெய்டு பண்ணி ப்ரொமோட் பண்ணி தூக்கிறாங்க. இதே இது மலேசியா ஆடியோ லான்ச் நடக்கப்போ நிறைய பேர் போனாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? விஜயை பார்ப்பதுக்கு, சினிமா நடிகர் விஜயை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். அதுல பேசும்போது ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து ஒத்த ஆளை எதிர்க்கிறாங்களே சார் அப்படின்ற. யார் உங்களை எதிர்த்தா?
திமுக எதிர்க்கிறாங்க, அந்த பக்கம் அதிமுக எதிர்க்கிறாங்க, மற்றும் சில கட்சிகள், அது பேர் மற்றும் சிலர் வாய் தரும் சொல்லு, தைரியமான ஆள்லாம் சொல்லு, பாஜகன்னு சொல்லு பார்ப்போம். அதிமுக மென்ஷன் பண்றாரு, பாஜகவே சொல்ல மாட்டேங்கிற. பாஜக சொல்றதுக்கு உனக்கு பயம், வெளியில பாதுகாப்பு நாளைக்கு கேன்சல் ஆகி போகும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு பயம், பாஜகவுக்கு பம்புற. அப்ப யார் என்னை எல்லாரும் சேர்ந்து எழுக்கிறாங்க, அதிமுக கூட்டு, காங்கிரஸ் பாஜக கூட்டு, என்னையா இது எல்லாருமே கூட்டுட்டாப்ல. இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளும் விஜய் தான் எதுக்குறான், எல்லாருக்கும் வேலை வெட்டி இல்லையா? என்னையா உன்னை யாரும் கண்டுக்கிறவே இல்லை. வந்த கருத்து கணிப்புகள் பூராமே விஜய்க்கு வந்து ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கிடைக்கும், 10-15% ஓட்டு வாங்குவாருங்கிறது தான் கருத்து கணிப்பு. களத்தில் போய் நம்ம கேட்குறப்ப அப்படிதான் சொல்றாங்க. ஒரு 10-15%, ஒரு சில இடங்களில் 20%க்கு மேலே கூட போவார். ஒரு தொகுதியில் வெற்றி பெறதுக்கு 35% மேலே வரும், பெருசாக வெற்றி பெற முடியாது. அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, நம்மளும் கட்சி ஆரம்பிப்போம் இல்லையா, கூட்டணி பங்கு கொடுப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இல்லையா, யாருமே உங்களை நம்பி வரல. யாருமே, எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து உங்களை முடக்கிட்டாங்களா? விசிகாவை கூட்டு பார்த்தீங்க, காங்கிரஸை கூட்டு பார்த்தீங்க. விசிகா தலைவர் திருமாவளவன் சொன்னார், பாஜக பி டீம் அவர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு இறங்கியிருக்காருன்னு தமிழ்நாட்டு அரசியலில் முதலில் சொன்னவர் திருமாவளவன். காங்கிரஸ் கட்சி கூட்டு பார்த்தீங்க, காங்கிரஸ் வரல. யாருமே உங்களுடைய அரசியல் பிடிக்காம தானே போயிருக்காங்க. அரசியல் ஒரு 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 ஸ்டடியான ஒரு நிலைப்பாடு இல்லை. என்றைக்கும் ஒரு நாளைக்கு தான் வெளியில் வர்றீங்க, தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சி இருக்குமா என்னங்கிறது தெரியல அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் தான் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கட்சியில் கூட வரலையே. ஓபிஎஸ் போறேன்னாங்க, டிடிவி போறேன்னாரு, அவரு போறேன்னாரு, எவருமே போலையே. ஏன் போல? உங்களுடைய அரசியல் தன்மையை எல்லா அரசியல் கட்சியும் புரிஞ்சிருக்காங்க. இது ஒரு ஸ்டடி இல்லாத ஒரு கட்சி, தேர்தலுக்கு பிறகு நடிக்க போயிடுவார், தேர்தல் ஓட்டு போட்டு வெளிநாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிடுவார், ரெஸ்ட் எடுத்து வந்தோடனே நம்ம அவருடைய பர்சனல் மேட்ரு முடிஞ்சவொடனே கல்யாணம் பண்ணிடுவார், அவர் வாழ்க்கையை போயிடுவார். இவரை நம்பி நம்ம இவரை கூட்டணிக்கு போனோம், நடுவில் நிற்கணும்னு தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சி ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் யாரும் கூட்டணிக்கு போல. இது வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதுக்குறாங்க. இப்போ நாட்டில் முக்கியமான பிரச்சனை போர் நடக்க போதா, எல்லா அரசியல் கட்சியும் ஒன்று சேர்ந்து போகிற எதுக்க போகிறாங்களா? இவர் தன்னைத்தானே பில்டப் பண்ணிக்கிறார், எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து எதுக்க போகிறாங்க. உங்களை யாருமே மதிக்கலை. மதிச்சிருந்தா தான் கூட்டணிக்கு போயிருப்பாங்களே. இவ்வளோ விஜயை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் ஏன் கூட்டணிக்கு போல? இத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கட்சி இருக்குது, லெட்டர் பேட் கட்சியோடு சேர்த்து. எந்த கட்சியுமே உங்களோட கூட்டணிக்கு வரல. அப்போ உங்களே ஒரு பொருட்டாக எந்த அரசியல் கட்சி நடக்கல. இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் என்னைய பார்த்து பயந்து பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. எடப்பாடி அந்த ஒரு தொகுதியில மட்டும் தான் நின்று ஜெயிக்க முடியுமா? எடப்பாடி வேற ஏதாவது தொகுதியில நின்று ஜெயிக்க முடியுமா? நான் நேரடியாக சவால் விடுறேன், நான் பாருங்க களத்துல 2 தொகுதியில நிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 தொகுதியில நிக்கிறது பயம். எடப்பாடி அந்த தொகுதியில் நிற்கிறாரா, அவர் சமூக வாக்கு அங்கே இருக்கு, தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றுட்டு இருக்காரு நிற்கிறாரு. நீ என்ன மாற்று சக்தி? நீ ஏன் 2 தொகுதியில் போய் நிற்கிற? அந்த 2 தொகுதியும் சிறுபான்மை வாக்குகள் அதிகமாக இருக்கு, நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன், அதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறேன். சண்டே அன்னைக்கு என்ன நடக்குது? எல்லா சர்ச்சிலையும் விஜய் வந்து ஒரு ஓட்டை பிரிக்க வந்த ஒரு ஓட் ஸ்பாய்லரு, ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு வாக்குகளை சிதறடிக்க போறாரு, வடநாட்டு அரசியலை பாஜக விஜயை வச்சு பண்ணுதுன்னு எல்லா சர்ச்சிலையும் எனக்கு பேசிட்டாங்க. உடனே விஜய் என்ன பண்றாரு? அடுத்த நாளே ஐயோ முதலுக்கு மோசமாக போகும்போல, திருச்சி கிழக்கில் ஜெயிக்க முடியாது, நேரம் இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் அங்கே முட்டி போட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணுறீங்க. இத்தனை நாளாக நீங்கள் ஏன் பண்ணல? அது ஓப்பனாக இப்போ 10 கேமரா வச்சா பண்ணுவார். பக்திங்கிறது நமக்கும் கடவுளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். அதை நீங்கள் எப்படி தோளில் துண்டை போட்டுக்கிட்டு முட்டி போட்டு நடந்து போய், அப்போ நீங்களே வந்து முதல் தேர்தலில் ஒரு தேர்தலை கூட சந்திக்க முடியாமல், ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத, ஒரு தேர்தல் களத்தில் ஒன்றும் ரிசல்ட்டே வராத ஒரு கட்சி தலைவர் முதல் தேர்தலையே தான் சார்ந்த சமூக வாக்குகள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறிய. நீ காமனான தலைவனா? கலைஞர் அப்படி நின்னாரா? ஜெயலலிதா அப்படி நின்னாங்களா? எம்ஜிஆர் அப்படி நின்னாரா? அப்போ நீ யாரு? உனக்கே உன் மேலே நம்பிக்கை இல்லை. எங்கள் விஜய் தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் ஜெயிப்பேன், நீங்கள் பிறந்த அதே விருகம் பக்கத்தில் நின்று பார்ப்போம். தைரியமான ஒரு ஆளாச்சியப்பா, நீ விருகம் பக்கத்தில் நில்லுப்பா, நீ பிறந்த தொகுதி வளர்ந்த தொகுதி, சின்ன தொகுதி, ஏன் நிற்கல? பீன்னு சென்டிமெண்ட்லாம் கூட இருக்கல, ஏன் நிற்கல? சரி, எனக்கு திமுக தான் போட்டி, திமுகவை நேரடியாக எதுக்குறீங்களா? சேப்பாக்கம் தெருவிகள் நெல், குளத்தூரில் போய் நெல், பக்கத்து தொகுதி குளத்தூர், பெரம்பூருக்கு குளத்தூருக்கு பக்கத்து தொகுதி. நான் வந்து எனக்கு திமுக தான் போய் பக்கத்தில் போய் நெல், ஏன் நிற்க? பெரம்பூரில் சிறுபான்மை வாக்குகள் அதிகமாக இருக்குது. திருச்சி மேற்கில் போய் நெல் பார்ப்போம், சமையலூரில் நெல் பார்ப்போம், ஏன் நிற்கல? திருவங்கூரில் போய் நெல் பார்ப்போம், ஏன் நிற்கல? அங்கெல்லாம் அங்கே நம்பிக்கை இல்லை, மக்கள் போடுவாங்களா நம்பிக்கை இல்லை. அப்போ நம்ம சார்ந்த ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு அங்கே போய் நின்னா நம்ம ஓட்டு போட்டுருவாங்கன்னு. முதல் தேர்தலில் ஒரு தேர்தலை கூட சந்திக்க முடியாத ஒரு கட்சியின் தலைவர் தான் ஒரு சமூகத்தின் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறத அரசியல்வாதியாக முதல் முறை இவர் தான் பார்க்கணும். 1989 தேர்தலை சந்திக்கிறாங்க, போடி நாயக்கனூரில் போய் நிற்கிறாங்க. போடி நாயக்கனூருக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன சம்பந்தம்? கலைஞர் எம்ஜிஆர் பரங்கிமலை நின்றார், பரங்கிமலைக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்?
கலைஞர் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில் போய் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி கேட்டார், சேப்பாக்கம் தொகுதி அங்கே நின்னார், அதுக்கு என்ன சம்பந்தம்? திருவாரூரில் போய் நின்னார், அதுக்கு என்ன சம்பந்தம்? அருப்புக்கோட்டையில் போய் நின்னார், அதுக்கு என்ன சம்பந்தம்? தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்க செல்வாக்குள்ள தலைவர்கள் எங்கே வேணாலும் போய் நிற்பாங்க. எடப்பாடியை கேட்குறாரு, எடப்பாடி அந்த தொகுதியில் நிற்கிறாரு, அவர் சார்ந்த சமூக வாக்குகள் இருக்கு. நீ தான் வந்து தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஹீரோ, நான் தான் எல்லா கட்சிக்கும் மாற்று, என்னைய பார்த்தா எல்லா கட்சியும் பயப்படுறாங்க, நான் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் ஜெயிப்பேன். சென்னையிலேயே பக்கத்து தொகுதியில் நிற்க முடியல. அப்போ யார் மாற்று, யார் ஏமாற்று? இதான் சும்மா வாய்ஸ் அவுட். அதெல்லாம் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.